Hi, my channel viewers. Welcome my cooking channel. இன்னைக்கு நமக்கு ஒரு நாடன் மெழுக்கு வரட்டி பொரியல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்குது. நமக்கு கடச்சக்கா சொல்லி ஒரு ஐட்டம் நமக்கு கிடைச்சிருக்குது. நமக்கு மார்க்கெட்ல சில டைம்ல கிடைக்கும், சில டைம்ல கிடைக்காது. இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஐட்டம் வச்சு தான் நான் இந்த மெழுக்கு வரட்டி பண்ண போகுது. இந்த கடச்சக்கா இருந்தேனா இந்த மெழுக்கு வரட்டி இருந்தேனா நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ரைஸோட கூட கேடெல்லாம் ஆட் பண்ணி இந்த ஒரு மெழுக்கு வரட்டி இருந்தேனா நமக்கு குழம்பு கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த டேஸ்டியான ஒரு ஐட்டம். நமக்கு இந்த நாடன் மெழுக்கு வரட்டி கடச்சக்கா வச்சு பண்ணனா நாடன் மெழுக்கு வரட்டி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கடச்சக்கா இங்கே வச்சிருக்குது. சின்ன வெங்காயம் ஸ்மால் ஆனியன் தான் இதுக்கு மஸ்ட்டாக வேணும். பெரிய வெங்காயம் விட நம்ம சின்ன வெங்காயம் வச்சு பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு மெழுக்கு வரட்டியெல்லாம் பண்ணும்போது சின்ன வெங்காயம் எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு ஜாஸ்தி வரும். பூண்டு, ஜீரகத்தூள் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும். ரெட் சில்லி பவுடர் மிளகு பொடியோட டேஸ்ட்டு தான் ஜில்லி ஜாஸ்தி, அதனால் மிளகு பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். பெப்பர் பவுடர் மிளகாத்தூள் அந்த பொடி நமக்கு ஒரு 1 பிஞ்செல்லாம் ஆட் பண்ணணும். ஆனால் ஜாஸ்தி ஜீரக தூளும் பெப்பர் தூளும் ஜாஸ்தி ஆட் பண்ணக்கூடாது. ரெட் சில்லி பவுடர் தான் ஜாஸ்தி வேணும். கருவேப்பிலை, ஆஸ் யூஷுவல் ஆயில், சால்ட்டு, மஞ்சத்தூள், கடுகு. நமக்கு கட் பண்ணி வச்சா காய் வேக வைக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி தேவையான சால்ட்டு அண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாம். ഇനി ഇൻ ബിറ്റ്വീൻ ടൈമിൽ കായ് വേഗ വെച്ച ഇൻ ബിറ്റ്വീൻ ടൈമിൽ നമുക്ക് സ്മോൾ ഓണിയൻ, പൂണ്ട്, കറിവേപ്പില ആൻഡ് റെഡ് ചില്ലി പൗഡർ ക്രഷ് പണി വരലാം. നമ്മുടെ கடச்சக்கா நல்லா வேக வச்சிருக்குது. இனி ஒரு பேன்ல ஆயில் ஊற்றி வச்சிருக்குது. அதில் நமக்கு கடுகு, இனி நமக்கு க்ரஷ் பண்ணி வச்சா ஸ்மால் ஆனியன், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்து க்ரஷ் பண்ணி வச்ச ஐட்டம் நமக்கு இங்கே ஆட் பண்ணலாம். ஆயிலில் ஆட் பண்ணலாம். ഇനി നമുക്ക് ഇതിൽ ഒരു 1 പിഞ്ച് கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள். ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு அதோட ஃப்ளேவருக்கு மட்டும்தான் போதும். நீ வேக வச்சா கடச்சக்கா
நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். நமக்கு வந்து ரைஸில் கேடெல்லாம் ஆட் பண்ணி இந்த கடச்சக்காய் மிக்ஸ் பண்ணி കഴിக்கும்போது சாப்பிடும்போது ஐயோ அதோட ஒரு டேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். നമുക്ക് അത് ആ ഒരു പച്ച വാസന എല്ലാം പോണ വരയ്ക്ക് നമുക്ക് നമ്മുടെ കായോടെ കൂടെ ഇത് வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ഫൈനൽ കറിവേപ്പില ക്രഷ് பண்ணும்போது നമ്മൾ കറിവേപ്പില ക്രഷ് பண்ணி எடுக்கும்போது கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி இருக்குது. ஃபைனலி நமக்கு வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். നമ്മുടെ കടച്ചക്ക മെഴുക്കുവരട്ടി பொரியல் இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்குது. நமக்கு வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லி இருந்தது, நமக்கு வந்து இந்த கடச்சக்காய் சொல்லும்போது நமக்கு வந்து வேற ஏதோ குழம்பு எதுவுமே தேவையில்லை. நமக்கு வந்து ரைஸு கேட இந்த கடச்சக்காய் மெழுக்கு வரட்டி மட்டும் போதும். அவ்வளோ டேஸ்டான ஒரு ஐட்டம் நமக்கு வந்து இந்த கடச்சக்காய். எப்பவுமே கிடைக்காது. இன்னைக்கு வந்து எனக்கு மார்க்கெட்டு கிடைச்சிருக்குது. அதனால தான் இந்த ஐட்டம் நான் ஷேர் பண்ணி இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர்ற வரைக்கும் நன்றி, வணக்கம்.